ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள். இது வெட்டு துணிகளை பயன்படுத்தி தான் நான் ஒவ்வொரு டெய்லரிங் கிளாஸாக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் வெட்டு துணியை பயன்படுத்தி தான் நான் இந்த பாவாடை தைச்சு காட்ட போகிறேன். அதாவது நாங்கள் சுருக்கு பாவாடை, முதல் பாவாடை நான் தைச்சு காட்டியிருக்கிறேன். அது ஒரு மாடல். இது ரெண்டாவது மாடல். உங்களுக்கு எந்த மாடலில் நீங்கள் தைக்க வேணுமென்று விரும்புகிறீங்களோ நீங்கள் அந்த மாடலில் நீங்கள் தைச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் இந்த பாவாடைக்குரிய துணியை நான் அதாவது கணக்காக எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதாவது சின்ன பாவாடை தான். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் துணியை வெட்டி சேவ் பண்ணி எடுக்கிறேன். சேவ் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் நல்ல நேராக நாங்கள் எடுக்கணும். பாவாடை என்றாலே உங்களுக்கு தெரியும், பாவாடை நேராக எடுக்கணும். அப்போ அதுக்காண்டி நான் நேராக நான் வெட்டி எடுக்கிறேன். இப்போ பாருங்க, அதற்குரிய பேண்டையும் நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இனி நான் தைக்க போகிறேன். இதில் தைக்கிறதுல நாங்கள் உன்னிப்பாக நாங்கள் கவனிக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் தைக்க போகிறேன். பாருங்கள் பார்க்கலாம். இதில் நாங்கள் இந்த அதாவது இந்த துணியிலேருந்து, அதாவது பாவாடை துணியிலேருந்து நாங்கள் 1 இன்ச்சு முன்னுக்காக விட வேணும். விட்டுட்டு தான் நான் தைக்க வலுக்கணும். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கிட்டவாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதாவது நாங்கள் தைக்கிற மெத்தட்டு நீங்கள் கவனிக்கணும். அதுதான் நீங்கள் முக்கியமாக இருக்குது. இப்போ பாருங்க, 1 இன்ச்சுக்கு கிட்டவாக நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் அதுக்கு பிறகு சின்ன சுருக்காக நான் இப்படி தள்ளி எடுத்துக்கொண்டு போகிறேன். உண்மையில் நீங்கள் இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும்னு நான் சொன்னான். இப்போ வி ஷேப்பில் நாங்கள் கையை வச்சுருக்கணும். எங்கண்ட அதாவது ஆள்காட்டி விரலும் அடுத்த விரலையும் நாங்கள் வி ஷேப்பில் நாங்கள் எடுத்து வச்சு கொண்டு தான் நாங்கள் மெதுவாக தள்ளி தைக்கணும். நீங்கள் இதில் நீங்கள் தைக்கிற மிஷினில் அதாவது அந்த மிஷினின் வேகத்தை நீங்கள் குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேகத்தை குறைச்சா தான் உங்களால் அதாவது மெதுவாக அந்த சுருக்கை உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் வேகத்தை கூட்டினீங்கள் என்றால் அந்த மிஷின் ஊசி உங்களுடைய கையை குத்த பார்க்கும். அப்போ அதனால் நீங்கள் மெதுவாகத்தான் இதில் தைச்சு கொண்டு போக வேணும். அதே நேரம் பெடல் மிஷினாக இருந்தாலும் இல்லாட்டிக்கு கரண்டை மிஷினாக இருந்தாலும் நீங்கள் அதாவது இந்த வேகத்தை நீங்கள் குறைச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைச்சிட்டு தான் நீங்கள் இப்படி தைக்க வேணும். மெதுவாக தைச்சு கொண்டு போங்கள். நீங்கள் அதாவது கூட உங்களுக்கு சுருக்கு வேணுமெண்டா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தள்ளினீங்கன்னா கூட சுருக்கு வரும். இது நான் சின்ன ப்ளீட்டாக வேணுமென்றதுக்காண்டி, அதாவது ப்ளீட் மாதிரியும் இல்லாமல் சின்ன குட்டி சுருக்காக வேணுமென்றதுக்காண்டி நான் மெதுவாக சின்ன சுருக்காக எடுத்துக்கொண்டு போகிறேன். இப்படி தான் நாங்கள் தைச்ச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் தைச்சு முடிச்சுட்டேன். தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. மிகவும் ஒரு அழகான குட்டி சுருக்காக இருக்குது. அதாவது நாங்கள் ப்ளீட் பிடிச்ச மாதிரியும் இல்லை, அதே நேரம் மிகவும் ஒரு அழகான நீட்டானதாக இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேணும், நான் அந்த வி மாதிரி நான் வச்சு வி ஷேப்பில் அந்த கையை வச்சு தைச்சிருப்பேன். நீங்கள் அதை கவனித்து நீங்கள் அதே மாதிரி நீங்களும் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, வடிவாக தைச்சு முடிஞ்சது. இனி நான் அதாவது இதுக்கு பேண்டு தைக்க வேணும். இந்த பாவாடைக்குரிய பேண்டு தைக்க வேணும். இப்படித்தான் வரப்போகுது. நாங்கள் இனி பேண்டு தைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இதுக்கு இனி பேண்டு தைக்க போகிறேன். பேண்டு தைக்கும் போது முன்னுக்கு நாங்கள் 1 இன்ச்சு நான் விடுறேன். அதாவது அந்த உள்ளுக்காக நாங்கள் மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் 1 இன்ச்சு விடுறேன். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் தைச்சு கொண்டு போக போகிறோம். தைக்க இதிலையும் நாங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உண்டு. என்னென்றால் இந்த துணி நாங்கள் தைக்கும் போது, அதாவது கீழ் பாவாடை துணியை நாங்கள் நீராக்கி நாங்கள் வைக்கணும். ஏனென்றால் நாங்கள் எடுத்த அந்த சுருக்கு அந்த பாவாடைக்குள்ளே சேராமல் கொஞ்சம் அங்கு மிஞ்சும், அதாவது சரிஞ்சு அதாவது என்ன நெளிஞ்சு அதாவது ஒரு நீட் இல்லாமல் இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் நீராக நீங்கள் எடுத்து விடுங்கள். அந்த நீட்டாக அந்த குட்டி சுருக்குகளை நீங்கள் நீராக எடுத்து விட்டுட்டு நீங்கள் தைக்கும் போது தான் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். இப்போ பாருங்கோ, இதில் வளைஞ்சு போயிருக்குது. இந்த வளைவை நாங்கள் நீராக்கணும். நீராகி விட்டு தான் நாங்கள் தைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு நீட்டான பாவாடை எங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கோ, நான் தைச்சு முடியுது. தைச்சு முடியும் போது அவர் தடிய நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து தைக்கணும். இப்போ பாருங்க, தைச்சு முடிஞ்சது. தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படி தான் இருக்க போது. மிகவும் ஒரு அழகான நல்ல ஒரு நீட்டான பாவாடை எங்களுக்கு ரெடியாகி உள்ளது. இப்போ பாருங்க, நான் இனி இந்த பேண்டை தைக்கணும் மடித்து. இப்படி இருக்க நாங்கள் இனி மடிக்க போகிறோம். அதாவது 1/2 இன்ச்சு நான் மடிச்சுட்டு அதை வடிவாக நீட் பண்ணிவிட்டு திரும்ப நான் 1 இன்ச்சியாக மடித்து கொண்டு அந்த பேண்டை மூடி
அதாவது அந்த பேண்டடியை நான் வடிவாக மூடி தைக்கிறேன். இப்படித்தான் வரப்போகுது. நல்லொரு நீட்டாக நீங்களும் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தைச்சா உங்களுடைய பாவாடை மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது வடிவாக அந்த பாவாடையை நீராகி எடுத்து போட்டு தையுங்கள். அப்போ தான் உங்களுடைய தையலும் நீட்டாக இருக்கும். அதே நேரம் வந்து அந்த சுருக்குகளும் வடிவாக இருக்கும். நாங்கள் இணைச்சு தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய தையலும் அதே நேரம் வந்து எங்களுடைய பாவாடைகளும் நல்ல ஒரு நீட்ட பாவாடை எந்த உடுப்பாக இருந்தாலும் மிகவும் அழகானதாக இருக்கும். நல்ல ஒரு நீட்டாக கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கவனித்து தைக்கணும், அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது. இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்ச பிறகு நான் அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியில் ஒரு கொஞ்சத்தை வெட்ட போகிறேன். மிகுதிக்கு அப்படியே தான் விட போகிறேன். இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்ச 2 பகுதியுமே இப்படி தான், அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் இப்படி தான் இருக்குது. மிகவும் ஒரு அழகான பாவாடை ரெடி. நீங்களும் இப்படி தைச்சு பாருங்கள். இனி நான் வந்து அதுக்கு லாஸ்டிக் போடணும். அதுக்கு முதல் வந்து இப்போ பாருங்க பேண்ட் எல்லாம் தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படி தான் இருக்க போது. மிகவும் ஒரு அழகானதாக இருக்க போது. நீங்களும் இந்த மெத்தடில் தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மிகவும் ஒரு அழகான நீட்டான சுருக்காக இருக்குது. இனி நாங்கள் வந்து மடித்து தைக்கணும். அதாவது அந்த இடுப்பிலேருந்து கீழ் நீளத்தை நாங்கள் தைக்கணும். இப்போ பாருங்கள் நான் அதில் கொஞ்சம் இடம் விட போகிறேன். அதாவது ஒரு அரை இன்ச்சுக்கு கிட்ட நான் விட்டுட்டு நான் தைக்க போகிறேன் லாஸ்டிக் கொழுகுறதுக்காண்டி. இப்போ பாருங்கள் நான் தைக்க போகிறேன். பாருங்கள் இதையும் நாங்கள் தைக்கும் போது நாங்கள் கட்டு போட்டு தைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க கட்டு போட்டு நீங்கள் தைக்கும்போது அந்த அவள் அதை இல்லாட்டி நீங்கள் கட்டு போடாட்டிக்கு அதை அவன்றிடும். அதனால் நீங்கள் அதையும் கவனித்து தைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் நல்ல ஒரு நீட் பண்ணுவோம். அதாவது அந்த நூல்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி, அதாவது அந்த மிஞ்சி போய் இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக்கி போட்டு இப்போ பாருங்க நான் லாஸ்டிக் எடுக்க போகிறேன். லாஸ்டிக் எடுக்கிற மெத்தட் இதே தான். இப்போ நாங்கள் அந்த லாஸ்டிக் எடுக்கும்போது ஈச்சு பார்த்து, அதாவது இழுத்து பார்த்து தான் போட, அதாவது பார்க்க வேணும். இப்படி நீங்கள் இழுத்து பாருங்கள். அதாவது உங்களுடைய இடுப்பு சைஸில் இருந்து குறைவாகத்தான் இருக்க வேணும். இப்படி வந்தால் தான் அதாவது சுருக்கி வரும். இல்லையோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எடுப்பீங்கன்னா சுருக்கி வராது. இப்போ பாருங்க இப்படி இழுத்து போட்டு இப்படி விட்டால் சுருங்கும். அதுதான் உங்களுடைய இடுப்பு அகலம். இப்போ நான் பாருங்க இதுக்கு நான் போட போகிறேன். அதாவது ஊசி பின் எடுத்து போட்டு அதில் குத்திட்டு உள்ளுக்காக நாங்கள் அதாவது எடுக்க வேணும். உள்ளுக்கு நாங்கள் அதாவது நாங்கள் பேண்டு சைட்டுகளால் அந்த உள்ளுக்குள்ளால் விட்டு நாங்கள் எடுக்க வேணும். நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் கொடுத்து எடுக்கணும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு பக்கத்தால் கொடுக்க இன்னொரு பக்கத்தால் லாஸ்டிக்கு இழுபட்டு உள்ளுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கையுக்குள்ளே இறுக்கி வச்சுக்கொண்டு உள்ளுக்கு அதாவது கொடுத்துடுங்க அந்த ஊசியை வந்து. இப்போ நாங்கள் சுற்றி வரைக்கும் இழுத்து மெதுவாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே லாஸ்டிக் அப்படியே வெளியில் வருது பாருங்கள் அந்த ஊசி பின்னோடு சேர்ந்து. இப்படி வரைக்கும் நாங்கள் இப்போ எடுத்து போட்டோம். இனி தையல் போட வேணும். அதாவது தையல் போட்டு நீங்கள் பேசிக்காக இப்போ நீங்கள் அதாவது தைக்கிற நீங்கள் முதல் தையலை போட்டுட்டு நீங்கள் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீராக செட் பண்ணுங்க. நீங்கள் அதுக்கு முதலே நீங்கள் செட் பண்ணி நீங்கள்டா உங்களோட லாஸ்டிக் உள்ளுக்கு போய்விடும் திரும்பவும். அப்போ அதனால் நீங்கள் வடிவாக தைச்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இந்த பாவாடையை, அதாவது இந்த இடுப்படியை செட் பண்ணுங்க. அந்த துணியில் அந்த ஒவ்வொரு சைட்டும் கூடி குறைஞ்சிருக்கும். எல்லா பக்கத்துக்கும் போகிற மாதிரி துணியை செட் பண்ணுங்க. அதே நேரம் வந்து அந்த லாஸ்டிக்கும் அந்த பேண்டுக்குள்ளே மறையத்தக்கனையாக நாங்கள் வடிவாக இழுத்து செட் பண்ண வேணும். செட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு நீட்டானதாக முடியும். உண்மையில் நீங்கள் டெய்லரிங் பேசிக்கிலேருந்து படிக்கிற நீங்கள்டா மிகவும் ஒரு கவனித்து வடிவாக நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் நாங்கள் பேசிக்கில் நாங்கள் டெய்லரிங் தைக்கிறதெல்லாம் மிகவும் ஒரு நீட்டானதாக தைக்க வேணும். நாங்கள் பிறகு தைக்கலாம் தானே விட்டோம்டா அது விடுபட்டே போய்விடும். அப்போ அதனால் நீங்கள் பேசிக்கிலேயே நீங்கள் நீட்டாக நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்கள் பிள்ளையண்டா உடனே விட்டு அதிலேயே தையுங்கள். நீங்கள் விட்டுட்டு நாளைக்கு தைக்கலாம்னுட்டு விட்டீங்களோ அது அப்படியே விடுபட்டு போயிடும். அதனால் அந்தந்த வேலை உடனே நீங்கள் செய்து முடியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நான் அதில் வந்து இனி கட்டு தையல் போட வேணும். அதாவது இப்படித்தான் இருக்க போது அதை மடித்து நாங்கள் மூடி தைக்கணும். அவ்வளோதான் வேலை. இதில் நிறைய வேலை எதுவுமே இல்லை. அதில் ஒரு கட்டு தையல் போட்டுட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இனி நாங்கள் வந்து கீழ் வீதி தைக்கணும். இப்போ இதை நாங்கள் மடித்து இப்படி தைக்கணும். தைச்சிட்டு இனி கீழ் வீதி தைக்கணும். மிகவும் ஒரு இலகுவானது. நீங்கள் இந்த முறையில் நீங்கள் பாவாடைகள் குட்டீஸ்களுக்கு நிறைய பாவாடைகள் தைக்கலாம். நான் அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸுகளில் நான் உங்களுக்கு தைச்சு காட்டி கொண்டு வருவேன். அதே நேரம் வந்து இது வந்து இப்படி பாவாடைகள் கூட
அதாவது பாவாடைன்னு சட்டையாக தைக்கிறவ கூட அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இப்படியே சட்டையாக தைக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள். இந்த மெத்தட்கள் எல்லாம் நீங்கள் தையல் பழகிட்டீங்களா, தைக்க பழகிட்டீங்களா நீங்கள் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வடிவாக தைச்சு கொடுக்கலாம். முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வரவை இப்படியெல்லாம் தைச்சு தர சொல்லி, அதாவது சட்டையாக தைச்சு தர சொல்லி மிகவும் ஒரு அழகானதாக நாங்கள் தைச்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடுகளை நீங்கள் கட்டாயமாக டெய்லரிங் படித்து அதாவது தையல் பழகி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் கீழ் வீதி தைக்க போகிறேன். கீழ் வீதி தைக்க மிகவும் ஒரு அழகானதாக நாங்கள் தைக்கணும். அது மட்டும் இல்லை, நேராக நாங்கள் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நாங்கள் அரைஞ்சி மடித்து திரும்ப இருக்கா அரைஞ்சி திரும்ப மடிக்கிறோம், ஒரு மடிப்பு போடுறோம். ஒரு இஞ்சி இந்த மடிப்புக்கு வேணும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துணியில் எடுத்து உங்களுக்கு ஏற்ற அளவான துணியில் எடுத்து நீங்கள் தையலை பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் சுற்றி வர நான் தைச்சு கொண்டு வரேன். தைச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் அந்த உள் துணி வெளியில் வராதபடி நாங்கள் பார்த்து கவனமாக தைக்கணும். இல்லாட்டிக்கு அந்த பிசுறுத்தன்மை வெளியில் வந்து ஒரு நீட் இருக்காது. அப்போ அதனால் நீங்கள் கவனித்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கவனித்து தைக்கும்போது தான் உங்களுடைய அதாவது சாரி ப்ளவுஸாக இருக்கட்டும், எந்த ஒரு தையலாக இருக்கட்டும் நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும். இப்போ பாருங்க, மிகவும் ஒரு அழகான பாவாடை ரெடி ஆகிட்டது. இனி இனி இன்னும் ஒரு 2-3 பாவாடை மெத்தடுகள் தான் இருக்குது. அதுகளும் சொல்லி தந்துட்டு அடுத்ததாக இந்த அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க இந்த அதாவது இப்போ பாவாடையாண்டான என்னென்னா நேர்கோட்டில் என்னென்னு கீறி தைக்கிறேன்னு சொல்லி அந்த மெத்தடுகளும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதாவது என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் பேசிக்கில் இருந்து போகிறபடியாக அனைத்து விடயங்களுமே நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அது மட்டுமில்லை, நீங்கள் கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யலாம். என்ன நீங்கள் கேட்க போகிறீங்களோ, அதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியலையோ அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்குரிய வீடியோக்களை நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். இதில் பாருங்கள், நாங்கள் அதாவது பேசிக்கிலேருந்து தைச்ச ஒவ்வொரு டிசைன்களும் ஒவ்வொரு மாடல்களுமாக இருக்குது. நீங்களும் இப்படி தையல் பழகணும் மட்டும் விரும்பினா என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, மிகவும் ஒரு அழகான சின்ன குட்டி பாவாடை ரெடி. இனி நான் இதை பிட் பண்ண போகிறேன். அதாவது சுருக்கு பாவாடை என்று மேலுக்கு எழுதி வச்சுருங்கோ. இனி நான் இதை பிட் பண்ண போகிறேன். பிட் பண்ணி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். இப்போ பாருங்க, நான் இதை பிட் பண்ணுறேன். பிட் பண்ணி நாங்கள் வைக்கிறது காரணம் நான் முதலே சொல்லியிருக்கேன், அதாவது துளையாதபடி எங்கண்ட அதாவது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒர்க்குகளும் துளையாமல் இருக்கிறதுக்காண்டி நான் இப்படி பிட் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு சுருக்கு பாவாடைன்னு சொல்லி நீங்கள் எழுதி வையுங்கள். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. இந்த சுருக்கு பாவாடை மிகவும் அழகான பாவாடை. நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். வெனசா சங்கரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.